ஏன்னா மற்றவங்க வந்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் அவர் வேலை என்னன்னா பேக்கேஜ் 20 வந்து சிவா இன்ஜினியரிங்கோடைய கான்ட்ராக்டர். ஓகே, அவர் பினாமி பேர்ல எடுத்து வேலை செய்யறாரு. அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கு, வேலை செய்யறாரு. அப்போ ஒரு மேல இருக்க அதிகாரியே தப்பு பண்ணணும் போது இங்க கீழே இருக்கிற கவுன்சில்ஸ் இவ்வளவு குறைகள் சொல்றாங்க. நம்மளுடைய அதிகாரிங்க நம்ம ஏஎஸ்கோ நம்ம ஏயோ போகும்போது கேட்கும் போது ஒரு கான்ட்ராக்ட் இப்போ கூட வந்து சேர்மன் சார் சொன்னாரு, எஜுகேஷன் சேர்மன் சொல்றாரு, குமார் பில்லர்ஸ்லாம் இவங்க மேல இருக்க ஒழுங்கா இருந்தா தானே இங்க கீழே இருக்கும் வந்து கரெக்டா பயம் இருக்கும் அந்த கான்ட்ராக்டுக்காரனுக்கு. இப்போ மேல இருக்கிற அதிகாரி அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆனந்தராஜ் வந்து பேக்கேஜ் 20 பினாமி பேர்ல எடுத்து அவரு வேலை செய்யறாரு. இத்தனைக்கும் வந்து அங்க இருக்க சிஎம் வீடு அங்கதான் இருக்கு. அவர் வீட்டு மாடலிங் எட்டி பார்த்தா அந்த பேக்கேஜ் 20 ஸ்கீம் தெரியும். ஈஞ்சம்பாக்கத்துல அவர் இவ்வளவு தப்பு பண்றதுனால கான்ட்ராக்ட் கடை அட்வான்டேஜ் எடுத்து மற்ற டிவிஷன்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் அரைகுறையா வேலை செய்யறாங்க. கவுன்சில் சொன்னா கேட்கறது கிடையாது, அதிகாரி சொன்னா கேட்கறது, கேட்டா ஆகும்னா ஆனந்த் யார் அவருனா கமிஷனரா? அவரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அந்த வேலையை பார்க்க சொல்லுங்க. அவரு பினாமில வந்து எடுத்து வந்து வேலை செய்யறாரு. அதுக்கு அவர் என்ன வேலை செய்யறாரு எங்களுக்கு தெரியும். அவர் என்கொயரி விட்டு போட சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப ஆதாரத்தோட பேசுறேன், சரிங்களா? அவரு ஒழுங்கா இருந்தாருன்னா, மேல அதிகாரி ஒழுங்கா வேலை இருந்தாருன்னா கீழே இருக்கவங்க வந்து ஆளுங்க சுதந்திரமா வேலை செய்யலாம். ஆகுனா வந்து கீழே இருக்க அதிகாரி நடக்கிறது என்ன காரணம், எந்த வகையில காரணம்? இவ்வளவு கவுன்சிலர்ஸ் இவ்வளவு பேர் பிறந்தது காரணம் அவர் ஒருத்தர் தான், அவர் ஒரே ஆள் தான். அவரு என்ன வேலை, பினாமில இருந்து வேலை செய்யணும், அது வேற விஷயம். வேலை அது வேலை எப்படின்னா நான் பார்க்க விரும்பல. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிஎம் வீட்டு பக்கத்திலே இது மாதிரி பண்றாரு அவரு. அப்படி பட்சத்துல லோக்கல்ல இருக்கிற கவுன்சில் வார்டில் வேலை செய்யற ஸ்டாஃப் எப்ப பார்த்தாலும் மாசமான பார்த்தா அதுக்கு என்னடா இது ஒண்ணுமே புரியல. ஒரு ஏஐ இந்த வேலை சொன்னா ஏஐயும் வந்து மதிக்க மாட்டாங்க. அப்புறம் ஏசு ஆனா வந்து நம்ம வந்து பில்லை நிப்பாட்டினா மேல இருந்து போன் வருது, அந்த பில்லை ரெக்கார்ட் பண்ணுங்க போகணும். அதெல்லாம் மேல இருக்க அதிகாரி அந்த ஆனந்தராஜ் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இது மாமரத்துலயும் பேச போறேன் நான். ஏன்னா அவருக்கு மேல இருந்து ஒழுங்கா இருந்தாருன்னா கீழே எல்லாமே ஒழுங்கா நடக்கும். இது மாதிரி பேச்சுங்களே வராது இங்க இருக்குலாம். அதெல்லாம் தயவு செய்து ஆமா கேட்க முடியல. கான்ட்ராக்டுக்காரன் அவங்க இஷ்டத்துக்கு இங்க விட்டு தான் அங்க விட்டு தான் செட் ஆக்ஸ்ல 215 பாக்குறாங்க சார். அவங்க பாக்குறாங்க மொத்தமே அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாம்ப் மார்க் மேலதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த ஆனந்தராஜ் அவரே பினான் பெற வேலை செய்யறதுனால அவர் எந்த காண்டிக்காக இப்ப கரண்ட் இருக்காரு அவர் மேல அந்த காண்டி பெக்ஷன் போடுவோம். அது பயந்து பேச நல்லா சொல்றேன். இல்ல அவரே பினாமி பேர் கண்டிப்பா பேசுறேன். ஒண்ணு. ரெண்டாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மேடம் இப்ப மழை அப்பப்ப வருது. இப்ப கொசுக்கள் கொஞ்சம் நிறைய வர இருக்கு. இப்போ வந்து நமக்கு ஹேண்ட் ஃபாகிங் தான் இருக்கு. இந்த பெரிய ஃபாகிங் மிஷின் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆரம்பிக்குது என் வீடே கொசு நிறைய இருக்கு சார். கொஞ்சம் வண்டி வெஹிக்கிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பேக்கிங். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மழைன்றது வந்து நல்ல தண்ணி தான் உங்களுக்கு இந்த டைகர் மஸ்கிட்டோ ஃபார்ம் ஆகும், அந்த டெங்கு கொசு. அதனால வந்து ஒரே நிமிஷம் சார். இப்போ நீங்கள் பிஃபோர் எலெக்ஷனில் அது என்ன எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வெஹிக்கிள் கொடுத்தாங்க, அது இருக்கு அப்போத்துக்கு இப்போத்துக்கு என்ன குறைஞ்சிச்சா, எப்படி இருந்தாங்க? அதிகமாக்குவாங்களா? கொசு அதிகமாகிடுச்சு, வெஹிக்கிள் கம்மியாக. இது மன்றத்திலே பேசியாச்சு. நான் பிரஸ்ஸுக்காரங்க ஆணையர் நான் துணைவர் கூட்டம் காமிக்கிறாங்கன்னு பேசினேன். அதாவது பிரச்சனை அதிகமாகுது, ஆனா அதுக்குள்ள மெட்டீரியல் கம்மியா கொடுத்தா என்னது? உங்க மீட்டிங் இருக்குல்ல, உங்க ஹெட் ஆஃப் மீட்டிங் இருக்குல்ல, இல்லைங்க இந்த மாதிரி வார்டு மீட்டிங்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மண்டலத்துல பேசிட்டேன் நான். வார்டு மீட்டிங்ல பிரச்சனை சார். இப்போ ஆக்சுவலாக எங்களோட புரிதல் எங்களோட பொன்னிமங்கலம் எங்களோட வந்து ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் தனிப்பட்ட முறையில் எங்கள் அதிகாரிகிட்ட ஏசி அப்போ இருக்கும்போது ஏசி ராஜி சார் அப்போ இருந்த ரவிவர்மன் சார் சொல்லி நாங்கள் நோட் போட்டுக்கிறது ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ரோடு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ கார்பரேஷன் கண்ட்ரோலும் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா சபரி சாலை அண்ட் வந்து பஜார் வந்து ஐவிஎஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா 3 டிவிஷன் வருது, ஒன்று 187 அண்ட் 188 அண்ட் 186. இப்போ என்ன இஷ்யூஸ்னா ஆல்ரெடி வந்து 2 years பேக் வந்து நம்ம ஸ்டாம்பர் ட்ரெயின் வந்து சி ஷேப்பில் இருக்கு, அது சரி பண்ண சொன்னால் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நீ புதுசாக வந்து நினைக்கிறேன், அதான் பார்த்துருக்காரு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சபரி சாலை வந்து அவங்களோட டிவிஷன் 187
ரொம்ப ரோடு பயங்கர ஒஸ்டா இருக்கு. நீங்க எப்படி நீங்க வந்து அந்த 188 186ல வந்து இந்த பேட்ச் பண்ணி பாத்தீங்களா, பிடி பேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி பிடி பேட்ச் பண்ணி டெம்பரரியா பண்ணி கொடுங்க. ஏன்னா ஸ்கூல் ஜோன் அது 5 ஸ்கூல் குறைஞ்சபட்சம் வந்து 8000 பிள்ளைங்க போற ரோடு. நீங்க ரோடு போடணும்னு அவசியம் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு, சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரென்தன் கிடையாது இப்போதைக்கு. நீங்க ரோடு போட்டாலும் தேவை. இப்ப எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க? இப்ப அதுதான் நம்ம திட்டுறாங்க, அவனா உன் வார்டிலே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி எனக்கு கத்துறாங்க. நம்ம இப்ப பார்த்தாலும் வேறதே விட்டாங்க என்கிட்ட. அதனால பேட்ச் ஒர்க் எப்படி எங்களுக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி ரோட் கட்டுக்கு அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் மோட்டர் கனெக்ட் பண்ணி கொடுத்தா போதும். ரோடு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து அவசியம் நான் கேட்கல. ஏன்னா என்ன காரணம்னா இன்னும் ஒரு ரவி வருமானம் ஒருத்தருக்கு வேலை செஞ்சு யாருக்கா தெரியுமா? ஆமா, ஏஸ் யாருக்கா தெரியும்? யாருக்கு ரொம்ப வருத்தப்பட சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அன்னார தொண்டர்கள் எல்லாருமே வந்து தன்னோட அவங்களே வந்து ஏரியா தூர்வாரி பண்டை பலப்படுத்தி எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மேடம் நீங்கள் வந்து எங்கள் அப்ரூவ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லை மேடத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சரிங்களா? அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.